சில அடிப்படையான சத்தியங்கள். மனம்தான் வாழ்க்கையின் எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் காரணம். நீங்க உங்களுக்கு நன்மை நடக்கிறதா ஃபீல் பண்றதுக்கும் தீமை நடக்கிறதா ஃபீல் பண்றதுக்கும் ரெண்டுத்துக்குமே காரணம் என்னதான்? மனம். மனம் அப்படிங்கிறது தான் நன்மைக்கும் தீமைக்கும் காரணம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, பிறர் தர வாரா. நான் சொல்ற ஒவ்வொரு கருத்தையும் சத்தியத்தையும் ஆழ்ந்து உள்வாங்குங்க. அப்ப மட்டும்தான் அந்த இறுதி சத்தியம் முழுமையா மலரும் உங்களுக்குள்ள. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. மற்றவர்கள் கொடுப்பதனால் நல்லதும் கெட்டதும் வருவதில்லை, நம் மனம் சார்ந்துதான் அது வருகின்றது. ஐயா, உலகத்தை நீங்க உணர்றதே மனம் சார்ந்து தானே. எப்படி நாக்கை சார்ந்துதான் ருசி அனுபவிக்கப்படுகிறதோ, மனத்தை சார்ந்துதான் உலகமே வாழப்படுகிறது. உண்மையில உங்கள் மனம்தான் உங்கள் உலகமே, வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் மனம்தான் உங்கள் உலகம். மனத்தை உபயோகம் பண்ணி தான் உலகத்தையே நாம் பர்சீவ் பண்றோம். எப்படி ஸ்பூன்ல சாப்பிடும்போது ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் சாப்பாடே வாய்க்குள்ள போகுது. மனத்தை உபயோகம் பண்ணி தான் உலகத்தையே நாம் அனுபவிக்கிறோம். அந்த மனம் பக்குவமாய் விடுமானால் எதுவும் நம்மை தாக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கோட்டைக்குள் நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும். மனம்னா என்ன? தேடி தேடி பாருங்களேன், என்ன மனம்னா? சில நேரத்தில் வேக வேகமா இயங்குது, சில நேரத்தில் டல்லா இருக்கு, சில நேரத்தில் டயர்டா இருக்கு, சில நேரத்தில் போரா இருக்கு, சில நேரத்தில் டிப்ரெஸ்டா இருக்கு, சில நேரத்தில் படு உற்சாகத்தில் குதிக்குது. மனம்னா என்ன? இருக்கின்ற இருப்பான இயற்கையை நேரடியாக எதிர்கொள்ளும் துணிச்சல் இல்லாததனால் நமக்கு ஏற்றாற்போல், வசதிக்கு ஏற்றாற்போல் சொகுசுத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள நாம் உருவாக்கிய திரைதான் மனம். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. கார்ல போகும்பொழுது ரோட்ல இருக்கிற அந்த மேடு பள்ளம்லாம் உங்களை நேரடியா தாக்காம இருக்கிறதுக்காக ஷாக் அப்சார்பர்னு வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? எல்லா கார்லயும் ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்கும். அந்த மேடு பள்ளத்துல விழுந்து எழறதெல்லாம் உங்களை நேரடியா தாக்காம இருக்கு, இல்லைன்னா எல்லாம் பழுத்துரும். ஷாக் அப்சார்பர்ஸ் இல்லைன்னா எப்படி அந்த ஷாக் அப்சார்பர்ஸ் உங்களுக்கும் ரோடுக்கும் இடையில இருக்கோ, அதே மாதிரி உங்களுக்கும் இந்த இருக்கின்ற இயற்கையான வாழ்க்கைக்கும் இடையில நீங்க ஏற்படுத்திக்கிற ஷாக் அப்சார்பர் தான் இந்த மனம். நேரடியாக இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இல்லை. பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இயற்கையோடு இரண்டர மண்ணாய் கலந்தோம். இந்த இயற்கையான சைக்கிளை நீங்க ஏத்துக்க தயாரா இல்லை. இதுல நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் பிறந்த மாதிரி நான் கிடையாது, நான் கொஞ்சம் ஸ்பெஷல். எல்லாரும் வளர்ந்த மாதிரி நான் கிடையாது, நான் கொஞ்சம் ஸ்பெஷல். எல்லாரையும் மாதிரி நான் செத்து போறதில்லை, நான் கொஞ்சம் ஸ்பெஷல். எங்கேயாவது நாம ஸ்பெஷல்னு யோசிக்க ஆரம்பிச்ச உடனே இயற்கையின் போக்கு நமக்கு முழுமையாய் இனிக்கவில்லை. ஏதோ ஒன்று அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போ நமக்கு எது தேவையோ அது கிடைச்சா மாதிரி நம்மளை நாமளே திருப்தி பண்ணிக்கிட்டாவணும். கிடைக்காதுன்னு தெரிகிற இடத்துல கற்பனை பண்ணிக்கிட்டு அதை வச்சே வாழ்ந்தாகணும்.
ஒருவேளை கிடைச்சிருமோன்ற ஏக்கம் இருந்தா அதற்காக அதை நோக்கி ஓடியாகணும். இந்த மாதிரி பல்வேறு இருக்கின்ற இயற்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் இயங்க வேண்டிய தேவை நமக்கு வந்ததனால் நாம உருவாக்கிக்கிற மெக்கானிசம் தான் மனம். இன்னைக்கு காலையில நம்ம பக்தை ஒரு லேடி டிவோட்டி பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு டாக்டர் பெங்களூர்ல இருந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்திருந்தாங்க திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு. ரொம்ப நல்ல டிவோட்டி, என்னுடைய பர்சனல் டாக்டர்னு கூட சொல்லலாம். எனக்கு ஏதாவது பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும், சுகர் செக் பண்ணணும், ஒன்ஸ் இன் எ வைல் ரெகுலர் மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆசிரமத்து பிரம்மச்சாரிகள் இருக்காங்க, அவங்க பிரம்மச்சாரிகளோட இவங்களும் அசிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நிராகார சமயமெல்லாம் பண்ணும்பொழுது அவங்க தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி பிளட் லெவல் கரெக்ட், சுகர் லெவல் கரெக்டா இருக்கா, ப்ரெஷர் கரெக்டா இருக்கா, சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்காக. ஏன்னா இந்த மாதிரி இந்த சமயமெல்லாம் பண்ணும்போது நானே என் உடம்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் என் மேல டெஸ்ட் பண்ணாம, இந்த க்ளோஸ் சன்னியாசிகள் மேல டெஸ்ட் பண்ணாம எதையும் வெளியில கொடுக்க மாட்டேன். சாஸ்திரங்கள்ல சொல்லி இருந்தா கூட அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அனுபவிச்சு பார்த்து அதோட லாப நஷ்டங்களை பார்த்துட்டு தான் உங்களோட பகிர்ந்துப்பேன். அதெல்லாம் இந்த டாக்டர் அம்மா தான் பார்ப்பாங்க. அவங்க விநாயகர் சதுர்த்திக்கு வந்திருந்தாங்க. விநாயகருக்கு சந்தனம் அரைக்கணும். திடீர்னு அன்னைக்கு காலையில நான் என்ன பண்றேன், ரொம்ப உற்சாகத்துல இன்னைக்கு விநாயகருக்கு சந்தன காப்பு நானே பண்றேன். சந்தன காப்புனா பார்த்துருப்பீங்க, சந்தனத்தை உடம்பு முழுக்க விநாயகருக்கு வச்சு அது மேல அந்த கலர் கலரா வேற வேற கலர் தக தக தகன் பளபளன்னு இருக்கிற அந்த பேப்பர் எல்லாம் ஒட்டி கருப்பு நூல் எல்லாம் வச்சு அழகா அலங்காரம் பண்ணுவாங்க. சாமிக்கு சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணி பழக்கம். கோவில் கோவிலா போய் இதெல்லாம் பண்ணுவேன். திருவண்ணாமலையில் இருக்க எந்த கோயிலும் சரி, அண்ணாமலையாருடைய மெயின் அந்த அண்ணாமலையார் லிங்கம் தவிர நான் தொடாத மேனியே கிடையாது. அதுவும் அந்த கும்பாபிஷேகத்தை தொட்டிட்டேன். கும்பாபிஷேகத்துக்கு முன்னால் அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க அந்த நேரத்துக்கு. இல்லைன்னா எல்லா கோவில்லையும் போய் இதே தான் வாழ்க்கை. சின்ன வயசுல வேலை. நான் அன்னைக்கு சொன்னேன், நான் சந்தன காப்பு பண்றேன், சந்தனத்தை அரைங்க அப்படின்னு. அந்த அம்மா வேக வேகமா என்ன பண்ணாங்க, டாக்டர் அம்மா அந்த மிக்சியை வச்சு சந்தனத்தை அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. நம்ம சந்தனம் நல்லா அரைஞ்சாச்சான்னு பாக்குறதுக்காக நினைச்சாங்களா என்னவோ நினைச்சாங்க. கையை உள்ள விட்டுருக்காங்க, எதேச்சா தான் விட்டுருக்காங்க. அது அப்படியே என்ன பண்ணுச்சு, ஒரு விரல் சுத்தமா நல்லா இது வரைக்கும் போயிருச்சு, இது வரைக்கும் கட்டாயி போயிருச்சு தனியா. இன்னொரு விரல் பாதி உடைஞ்சு போயிருச்சு. அவங்களே டாக்டர் இருந்தா கூட என்ன பண்ண முடியும்? டாக்டர் நான் வலி உடம்பு வலிக்காதான் நான் கேட்கிறேன். அவங்களே டாக்டரா இருந்தா உடம்பு வலிக்காம போயிருவான்னு கேட்கிறேன். கிடையாது. கட்டாயி விரல் துண்டு தனியா போயிருச்சு. இன்னொரு விரல் முறிஞ்சு தொங்கிட்டு இருக்குது. உடனே எனக்கு சொன்னாங்க. நான் எந்திரிச்சு ஓடி வந்தேன். என் ரூமுக்கு 3வது ரூம்ல தான் அரைச்சிட்டு இருக்காங்க. 10 அடி தூரம் தான். எந்திரிச்சு ஓடி வந்தேன். ஓடி வந்து பார்க்குறேன், அந்த மாதிரி நல்ல ஸ்மைலிங்காக உட்காந்துட்டேன். சுவாமிஜி, ஐ ஆம் கம்ஃபர்டபுள், டோன்ட் வரி சுவாமிஜி, நோ பெயின் அப்படின்னு. நோ பெயினா? சரி, பெயின் இல்லை, ஓகே. விரல் எங்க? இல்லை ஒன்றும் இல்லைங்க சுவாமிஜி, ஒன்றுமே இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்க, ஒன்றும் இல்லை, ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த முகத்துல வலியே இல்லை. அப்புறம் நான் போய் ஹீல் பண்ணேன். ஒன்றும் கவலையப்படாதீங்க, பழையபடி விரல் ஒட்டிடும், பழையபடி இருந்தபடியே பர்ஃபெக்ட் ஆகிடும், ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு. அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு, பரவாயில்ல சுவாமிஜி, நீங்க உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு கம்ஃபர்டபுளா. ஒரே ஒரு வினாடி கூட, என்னடா இந்த பிள்ளையாருக்கு சந்தனம் அரைச்சேன், அவர் என்னை காப்பாத்திருக்கலாம், இந்த குரு சொல்லி தான் செஞ்சேன், இவங்க என்னை காப்பாத்திருக்கலாமேடு ஒரே ஒரு வினாடி கூட அந்த கோபமோ எதிர்ப்பு தன்மையோ இல்லை. உண்மையில் அவங்களுக்கு வலி இல்லாமல் இருந்தது பெரிய மிராக்கிள் கிடையாது. யார் வந்தாலும் ஹீல் பண்ண போறேன், ஹீல் பண்ணா வலி இல்லாம போக போகுது, அது வேற விஷயம். அது பெரிய மிராக்கிள் கிடையாது. ஆனா அந்த வெறுப்பும் கோபமும் அகங்காரமும் இல்லாமல் இருந்தாங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய மிராக்கிள் அந்த நேரத்தில். உண்மையில அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருப்பதை அப்படியே வாழறது அப்படின்னா மனம் இல்லாமல் இருந்தாதான் முடியும்.
ஆனா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே இருப்பதை வாழ்வதற்கு நாம் விரும்பாமல் ஏதாவது ஒரு மேனிப்புலேஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் மனம் தேவைப்படுது. மனம் அதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. மேனிப்புலேட் பண்ற மெக்கானிசம் தான் மனம். ஒன்னு இருக்கிறத ஜாஸ்தியாக்கி பார்க்கறதுக்கு, இல்ல இருக்கிறத குறைச்சி பார்க்கறதுக்கு. நான் சொல்லுவேன், உங்களுடைய மனம் ரெண்டு விதமான வேலையை தான் மெயினா செய்யும். நீங்க யாரோ அதை விட ஜாஸ்தியா மற்றவங்களுக்கு காமிக்கிறது, அதான் அகங்காரம். எப்பவுமே என்ன பண்ணுவோம், கிராஜுவேஷன் இருந்தால் போஸ்ட் கிராஜுவேட் தான் சொல்லுவோம். கேட்டா அது மேல ஒரு அண்டர்லைன் போட்டிருப்போம் பாரு. ஒரு லைன் போட்டா என்ன அர்த்தம், முடிக்கல. இருக்கிறத விட ஜாஸ்தியாவே காட்டுற அகங்காரம். அதே மாதிரி உங்க மனசுல பாத்தீங்கன்னா, உங்களை பத்தி நீங்க வச்சிருக்கிற கருத்து உங்களுடைய நிஜமான தகுதியை விட கம்மியாவே உங்களை நினைச்சிருப்பீங்க. அதுதான் மமகாரம். உங்கள் தகுதியை விட அதிகமாக வெளியிலே காட்டும் அகங்காரம், உங்கள் தகுதியை விட குறைவாகவே உங்களை மதிப்பிட்டுக் கொள்ளும், உள்ளுக்குள்ளேயே மதிப்பிட்டுக் கொள்ளும் மமகாரம். வாழ்க்கையே இவ்வளவுதாங்கய்யா. இந்த அகங்காரத்துக்கும் மமகாரத்துக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான் வாழ்க்கை. இந்த குழந்தைகள் பண்றதை பார்த்தா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தோம்னா, அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கை உடைஞ்சா அந்த நேரத்தில் சாமியோட டீச்சிங்ஸ் உங்களால அப்ளை பண்ண முடியுமா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், பிராக்டிக்கலா இப்ப என்ன பண்ண பாடுறா. சாமியோட டீச்சிங்ஸ் இம்ப்ராக்டிக்கலா? நல்லா புரிஞ்சுக்குங்க. நிஜமாக நடக்கின்ற இயற்கையின் போக்கை ஏற்றுக்கொள்ள முடியாததனால் அதை மேனிப்புலேட் பண்றதுக்காக, மாற்றுவதற்கு நாம் செய்யும் முயற்சி தான் மனம். உண்மையில மனம் என்னன்னா, தொடர்ந்து நமக்குள்ளே இடைவிடாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்ற எண்ண ஓட்டங்கள் தான் மனம். இப்ப நீங்க நடந்துகிட்டே இருக்கீங்க, நடக்க வேணாம்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உட்காந்துருவீங்க. பேசிட்டே இருக்கீங்க, பேச வேண்டாம்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? மௌனமாயிடுவீங்க. அதே மாதிரி தான் மனசு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வேணான்னு நினைச்சா நிறுத்திட முடியணும்ல. நிறுத்த முடியாத காரணம் வேற ஒன்றும் இல்லை, சரியான டெக்னிக்கோட ட்ரை பண்ணாதது, அவ்வளவுதான். நிறுத்த முடியாதுன்னு கிடையாது. எப்படி உட்கார்றதுன்னு உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டீங்க. நடந்துகிட்டே இருக்கீங்க, கால் வலிக்குது அப்படின்னா என்ன, எப்படி உட்கார்றதுன்னு அம்மா கத்து கொடுத்துட்டாங்க. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்த, வாய் வலிச்சா வாயை எப்படி மூடுறதுன்னு சின்ன வயசுல கத்துக்கிட்டோம். தொடர்ந்து யோசிச்சு மனசு வலிச்சா அதை எப்படி நிறுத்துறதுன்னு சின்ன வயசுல கத்துக்கல, அவ்வளவுதான். நடந்து கால் வலிச்சா உட்கார கத்துக்கிட்டோம், பேசி வாய் வலிச்சா வாய் மூட கத்துக்கிட்டோம், சிந்திச்சு சிந்திச்சு மனசு வலிச்சா. டிப்ரெஷன் அப்படிங்கறதே வேற ஒண்ணும் இல்லைங்க, மனசோட வலிதான். எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு, எதையோ பேசிக்கிட்டு, எதையோ சிந்தனை பண்ணிக்கிட்டு, வாழ்க்கை எதிர்காலத்தை பத்தி இல்லாத கற்பனை பயங்களெல்லாம் சேர்ந்துக்கிட்டு, இப்போ சும்மா இருந்தா என்ன பண்ணலாம்? பணம் சம்பாதிக்கிறதான வழி யோசிக்கலாம், இல்ல ஒரு வீடு கட்டலாம்னு யோசிக்கலாம், கார் வாங்கலாம்னு யோசிக்கலாம். இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா சும்மா தானே இருக்கிறோம், கட்டின வீட்டை இடிக்கலாமே அப்படின்னா இல்ல, நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா யோசிங்க. நல்லா பாத்தீங்கன்னா, சும்மா இருந்தா உடனே என்ன பண்றீங்க? எதிர்காலத்தை பத்திய பயத்தை உருவாக்குற யோசனைகளை பண்றது. அதுக்கு என்ன அர்த்தம்? கட்டின வீட்டை இடிக்கிறது தானே. சும்மா தான் இருக்கேன், கை கால் நல்லா தான் இருக்கு, இந்த வீடு சும்மா தான் இருக்கு, இடிச்சுக்கலாமே. சும்மா இருக்கிறேன்னு வீடு கட்டினீங்கன்னா நல்லது. சும்மா தானே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வீட்டை இடிச்சீங்கன்னா அதே மாதிரிதான் பண்றீங்க பாருங்க. இப்ப சும்மா இருக்கீங்க, எதிர்காலத்தை கிரியேட்டிவா வாழறதுக்கு யோசிச்சீங்கன்னா நல்லது. வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குமா? பணத்தை ஏதாவது திருடிட்டு போயிட்டா என்ன பண்றது? பிசினஸ் திடீர்னு கீழே விழுந்துட்டா என்ன பண்றது?
எதிர் வீட்டுக்காரன் வேற என் பிசினஸ்லயே நுழையறன்றான், அவன் மகா கில்லாடி. இது இந்த இந்த மாதிரி தொடர்ந்து இல்லாத கவலைகளை நீங்க உருவாக்கி பார்க்கும்போது என்ன பண்றீங்க? சும்மா தானே இருக்கிறோம், எதிர்காலன்ற வீட்டை இடிச்சு பார்த்தா என்ன? அததான் உண்மையில செய்றீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிந்தையை வலிக்கும் சிந்தனைகள் செய்து வலி வந்த பிறகும் சிந்திப்பதை நிறுத்த தெரியாமல் தடுமாறுவதுதான் டிப்ரெஷன். ரொம்ப வேலை செஞ்சா கை வலிக்குது, வேலையை நிறுத்திட்டு கையை சும்மா இருக்க வைக்க கத்துக்கிறீங்க. அப்ப ரொம்ப சிந்திச்சு மனசு வலிக்கும் போது அதை நிறுத்த கத்துக்கவே இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க லைஃப்ல? ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கோங்க. உங்க கையில ஒரு 100 கிலோ வெயிட்டை கொடுத்துட்டு இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. வலி வந்தாலும் அதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல. என்ன ஆகும் உங்க கதி? ரெண்டு நாள் அந்த 2 கையும் என்ன ஆகும்? தனியா கழட்டி போட்டுற வேண்டிதான். இப்ப உங்க மனசு அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. புரியலையா? இல்ல, நான் சொல்றதை கேட்டு வேக வேகமா சிரிக்கிறீங்க. உங்க சிந்தனைகள் படாத பாடுபட்டு என்னென்ன படுத்துது. ஆனா நிறுத்த வழி தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது வந்து ஏன்பா அப்படி பண்ணிட்டு இருக்கிற, வலிக்கலையா? நீ வேற, என் மூஞ்ச பார்த்தா தெரியலையா, வலிக்குதாவா, உயிரே போகுது. அப்ப நிறுத்தம்பா. எப்படி நிறுத்ததுன்னு தெரியல சார். அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மைண்ட் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. பாருங்க, ஏன்பா இவ்வளவு டிப்ரெஷனா இருக்கிற, என்னென்னவோ கவலை, குற்ற உணர்ச்சி, பயம், துக்கம், வேதனை, வெறுப்பு. சாமி, ஏன்டா அதையே பண்ணிட்டு இருக்கீங்க? அதை பண்ணாம பொறுமையா இறம்பா. நிறுத்த தரல சாமி. அதானே நீங்களும் சொல்றீங்க. அதே தானே நீங்களும் சொல்றீங்க. கையில வெயிட்ட கொடுத்து வேக வேகமா பண்ணிட்டு இருக்கவன் நிறுத்த முடியலன்னு சொல்ற மாதிரிதான். இல்ல, அதுதான் உங்களுக்கும். அந்த வெயிட் தான் என்ன? குற்ற உணர்ச்சி, பயம், தேவையில்லாத கவலை, தேவையில்லாத வலி, இதெல்லாம் தான் வெயிட். ஒரு 4-5 மூட்டையை கையில கட்டிக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது. அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் பண்றீங்க யாருக்கும் தெரியாது. வலி அட டிப்ரெஷனா தான் இருக்குதுல்லப்பா. நரம்பு தான், நரம்பு தளர்ச்சி ஆயிருது இல்ல. சில நேரத்தில் யோசிச்சு 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 உங்க நரம்பே தளர்ந்து போகுது இல்ல. சும்மா அடிச்சு புழிஞ்சு காய வச்ச மாதிரி ஆயிடுறீங்கல்ல. ஆனா அப்புறமா என்ன பண்றீங்க? நாளைக்கு என் வீட்டுக்காரர் 2 வீலர்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவர் 2 வீலர் வித்து 4 வீலர் வாங்கி 4 மாசம் ஆச்சு. அந்த 4 வீலரும் வெளியிலேயே போறதுல, வீட்டுக்குள்ளே தான் உட்கார்ந்துருக்காரு. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. ஒரு நாள் காலையில எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு ஈஸி சேர்ல உட்காந்துட்டு ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் பக்கத்துல வச்சுட்டு, யாரும் இல்லாம தனி ரூம்ல உட்காந்துக்கோங்க. யாராவது இருந்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா உங்களை பார்த்து பைத்தியம் நினைச்சுப்பாங்க. ஏற்கனவே நினைச்சிருக்காங்க, கன்ஃபார்ம் ஆயிரும். வேண்டாம், தனி ரூம்ல உட்காந்துக்கோங்க. இது நீங்களே உங்களுக்கு பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். என்னெல்லாம் தோணுதோ அப்படியே பேசிட்டே இருங்க, எடிட் பண்ணாதீங்க. அது உங்க பிரைவேட் அனலைசிஸ். தனிப்பட்ட விதத்துல உங்களை நீங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கிறீங்க. பிளட் டெஸ்ட் பண்ற மாதிரிங்கயா, இது மைண்ட் டெஸ்ட். இப்போ 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாத்துக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி மைண்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. என்னெல்லாம் தோணுதோ பேசிட்டே இருங்க நீங்க பாட்டுக்கு. ஒரு 1 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணாதீங்க. நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் தான் நினைக்காதீங்க. என்ன தோணாலும் பேசுங்க. ரெக்கார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்களே உட்காந்து அந்த 1 மணி நேரம் அந்த பேசுறத உட்காந்து அப்படியே கேளுங்க. கேட்டு எத்தனை எண்ணம் பயம் சார்ந்தது வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்துல, எத்தனை எண்ணம் குற்ற உணர்ச்சி சார்ந்து வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்துல, எத்தனை எண்ணம் உங்களை டிப்ரெஸ் பண்ற மாதிரி எண்ணம் வந்திருக்கு அந்த 1 மணி நேரத்துல.
அது வந்தவொடனே சப்ரஸ் பண்ணிருப்பேன். இதே ஏன்டா நினைக்கணும், எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு அதை நினைக்கிறத விட்டு இதே ஏன்டா நினைச்சிட்டு இருப்பானே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படின்னா என்ன, இந்த டிப்ரெசிவான எண்ணம். எத்தனை எண்ணங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணுங்க. இதை அனலைஸ் பண்றது ஒரு 2 மணி நேரம் ஆகும். அப்படியே ஒரு அனலைஸ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த கையில ஒரு 500 கிலோ, இந்த கையில ஒரு 500 கிலோ வச்சு நீங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இவ்வளவு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப நிறுத்தலாம் இல்ல? அப்ப தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா? தேவையில்லாத பயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க உட்கார்ந்து எழுதி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுங்கய்யா, 1 மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 50 குற்ற உணர்ச்சி வந்து போகும். என்ன, ஒரு 100 பயம் வந்து போகும், ஒரு 200 கவலை வந்து போகும். நிம்மதியா நல்ல விஷயமா கிரியேட்டிவா உருவாக்குற எண்ணமா 2 இல்ல 3 வந்தாலே அதிகம். அப்ப உங்க லைஃபை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க அப்பா வந்து உங்களுக்கு 100 வீடு கட்டி வச்சுட்டு போறாரு. அவர் செத்த பிறகு அப்பா சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நான் சும்மா தான் இருக்கிறேனே, இந்த வீட்டை நீங்க இடிச்சா என்ன அப்படின்னு ஒரு வீட்டை முதல் நாள் இடிக்கிறது. 2வது நாள் என்ன பண்றது, இன்னைக்கு சும்மா தானே இருக்கிறேன், இந்த கம்பெனி இடிக்கலாம் அப்படின்னு கம்பெனி இடிக்கிறது. 3வது நாள் என்ன பண்றது, இந்த பங்களா நல்லா தானே இருக்கு, இந்த பங்களாவை கட்டி வச்சுட்டு போயிருக்காரு, நம்ம சும்மா தான் இருக்கோம், நம்ம சும்மா இருக்கணும் அப்பா சொல்லியிருக்காருல, இந்த பங்களாவை இடிக்காம பங்களாவை இடிக்கிறது. அவர் சும்மா இருக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொன்னாரு, கிரியேட்டிவா உருவாக்குங்கன்னு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சும்மா இருக்கக்கூடாதுன்னு இடிச்சிட்டு இருக்கீங்க. சிந்தனை பண்ணாம சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிர்மறையாவும் பயமாவும் குற்ற உணர்ச்சியாவும் ஆசை அச்சமாவும் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்க, சும்மா இருக்கிறதுல உங்க எதிர்காலத்தை இடிச்சு தள்ளிட்டு இருக்கீங்க. கேட்டா என்னால மிஷின் நிறுத்த முடியலன்றீங்க. ஜேசிபி ஆன் பண்ணிட்டு உக்காண்டேன், நிறுத்துறது தெரியல, அது அப்படியே போகுது, கண்ணு முன்னாடி வரதெல்லாம் இடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த டிப்ரெஷன்ற சைக்கிள்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை மட்டும் இல்ல எல்லாரையும் அழிச்சிருவீங்க. ஜாக்கிரதை, எல்லாரையும் அழிச்சிருவீங்க. பல நேரத்தில் நான் பார்த்திருக்கேன், டிப்ரெஷன் சைக்கிள்ல மாட்டினாங்கன்னா அவங்கள பார்த்து நானே பயப்படுவேன். ஏன்னா இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணாலும் நல்லபடியா எடுத்துக்க தெரியாது. அதுல ஒரு குதர்க்கத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தற்கொலையிலிருந்து அவங்களும் வெளியில வர மாட்டாங்க, நம்மளே முடிச்சு உள்ள இழுப்பாங்க. ஆத்துல முழுகிறவனுக்கு கையை கொடுத்து மேல தூக்கலான்னு கை கொடுத்தா அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஐயோ பாவனா, நம்மளே முடிச்சு உள்ள இழுப்பானுங்க. உங்க லைஃப்லயும் பாருங்க, டிப்ரெசிவான மென்டல் செட்டப், அதாவது எதிர்காலம் பற்றி எதிர்மறையாகவே தொடர்ந்து சிந்தித்தல். உங்க பெட்ரூம்ல எழுதி வச்சுக்கோங்க, எதிர்காலத்தை பத்தி எதிர்மறையா சிந்திக்கும் போது சும்மாதானே இருக்கிறோன்னு வீட்டெல்லாம் இடிச்சிட்டு இருக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த உதாரணம் கரெக்டா புரியும் பாருங்க உங்களுக்கு. சும்மாதானே இருக்கிறோம் அப்படின்றதாக இருக்கிற 10 பசுமாடு எடுத்து கழுத்தை வெட்டுறது. வேலையத்த மனசு கிடைச்சதெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சிருமா. அதனால தெரிஞ்சுங்க, வாழ்க்கையிலே உணவு உண்ண எப்படி கற்றுக்கொள்கிறீர்களோ அந்த மாதிரி அடிப்படையாக கற்றுக்கொள்ள வேண்டியது மனத்திற்கு ஓய்வு கொடுக்கின்ற கலை. தேவைப்படும் போது உபயோகம் பண்ணிட்டு தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ணி வைக்க முடியணும். இப்ப அந்த மனத்தை ஆஃப் பண்ணி வைக்கிற கலையைத்தான் நிர்விகல்ப சமாதின்னு சாமி சொல்றேன். விகல்பம்னா எண்ண ஓட்டம், நிர்விகல்பம்னா எண்ணமில்லாத மனதிற்கு ஓய்வு கொடுக்கும் கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனம் என்பது தொடர்ந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் இயங்குமானால் எதிர்காலத்தை சீரழிக்கும். எத்துணை வலி வேதனைகள் வந்த பிறகும் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் தற்கொலையாக மாறும். இல்லை, இப்ப இந்த 2 கையில வெயிட்டை கொடுத்துட்டு பண்ணிட்டே இருக்கிறீங்க, இதை மட்டும் தான் கத்துக்கிட்டீங்க, ஆனா இதை நிறுத்த கத்துக்கல. அப்ப என்ன ஆவீங்க நீங்க கடைசியில? இதனால தற்கொலையில தான் போய் முடியும். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10 நாள் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மயக்கம் வந்து கீழே அதான வழி. அதே மாதிரிதான் உங்க மனமும். பல நேரத்தில் நீங்க பார்க்கலாம்,
ஓவரா ஓடி 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 சிந்திச்சு 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 அந்த கவலை சம்ஸ்காரங்களை அடுக்கி அடுக்கி அடிக்கிங்கயா. அதாவது வியாபாரம் மொத்தமும் காணாம போயிருமோன்னு தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வியாபாரம் நல்லா வளர்ந்துட்டு வரும், ஆனா உங்க கவலைப்படுற பழக்கம் போகாது. திடீர்னு ஒரு நாள் 10 லட்சம் ரூபா வருமானம் வர்றதுக்கு பதிலா 8 லட்சம் ரூபா வந்துச்சுன்னா போதும், போச்சு. என்ன ஆவீங்க? ஐயோ இது இப்படியே போச்சுன்னா இன்னைக்கு 8 லட்சம், நாளைக்கு 6 லட்சம், நாளான்னைக்கு 4 லட்சம், அதுக்கு மறுநாள் 2 லட்சம், அப்புறம் 0, அப்புறம் இருக்கிறதெல்லாம் போய் 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஓட்டாண்டி ஆயிருவேனா? நீங்க கற்பனையா உருவாக்கி வச்சிருக்கிற பயத்தினுடைய தாக்கம் எதிர்காலத்தின் மீது படும் பொழுது எதிர்காலத்தை இடித்து தள்ளுகிறீர்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கே உடைஞ்சு போய் அப்புறம் என்ன ஆகும்? இந்த கை தானா வேலை செஞ்சு இந்த செஞ்சு 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 மயக்கம் வந்து விழா மாதிரி அப்படியே டிப்ரெஷன்ல விழுந்துருவீங்க. மனம் அப்படிங்கிற மேனிப்புலேட்டிவ் மெக்கானிசம் தொடர்ந்து இயங்குவதனால் ஏற்படுகின்ற, ஓய்வில்லாது இயங்குவதனால் ஏற்படுகின்ற வலிதான் டிப்ரெஷன். அதுல இருந்து தான் வாழ்க்கையினுடைய எல்லா துக்கங்களும் துவங்குகின்றன. நல்லா தெரிஞ்சுங்க. டிப்ரெஷன்ல மட்டும் தயவு செஞ்சு எந்த முடிவும் எடுக்காதீங்க. டிப்ரெஷன்ல நீங்க எடுக்கிற முடிவு எல்லாமே பேய் நேரடியா உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்க எடுக்கிற முடிவுகள். எவ்வளோ பெரிய நல்ல முடிவுன்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் தயவு செஞ்சு டிப்ரெஷன் இருக்கும்போது எடுக்காதீங்க. டிப்ரெஷன் நேரத்தில் நீங்க எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் மேலும் மேலும் மாளாத பெருந்துக்கத்திற்குள் எடுத்து சென்று உங்களை சாய்க்குமே தவிர அதிலிருந்து நீங்க மீண்டு வரவே முடியாது. எந்த பெரிய முடிவுகளையும் வாழ்க்கையில் எடுக்கிற எந்த பெரிய முடிவு, பல பெரிய முடிவுகள் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமா வேணாமா, இல்லை யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்க வீடு கட்டலாம், எந்த வேலைக்கு போகலாம், எந்த ஊர்ல செட்டில் ஆகலாம், இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கலாமா வேண்டாமா, குழந்தைய எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், எப்படி வளர்க்கலாம், பல பெரிய முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எந்த முடிவையும் எக்காரணம் கொண்டும் டிப்ரெஷன்ல எடுக்காதீங்க. அதே மாதிரி டிப்ரெஷன்ல யாரை பற்றியும் எந்த கருத்தையும் முடிவாக்காதீர்கள். டிப்ரெஷன்ல இருக்கும் பொழுது அப்பாவையோ அண்ணனையோ தம்பியையோ மனைவியையோ கணவனையோ யாரையாவது வில்லனாக்கி பார்க்கணும்னே மனசுக்கு தோணும். உங்களுடைய மனதோட டிப்ரெஷன் முயற்சி செய்யும். தன்மையை திரும்பி தேடும் தன்மை வரும்போது மன உளைச்சல் காணாது போகும். இது லா, இது சட்டம். அதனால மன உளைச்சல் என்ன பண்ணும்? தன்னை காப்பாத்திக்கணும்னா முன்னிலை படற்கையின் மீதே உங்கள் முழு கவனத்தையும் வைத்திருக்கும். எல்லார் மீதும் கை காட்டும் மனம், ஆனா தன்மையை சந்தேகிக்கப்படவே அனுமதிக்காது. இதுல இந்த பிரச்சனையில நான் ஏதாவது பங்களிச்சிருக்கனா, அதை மாத்திக்க முடியுமா அப்படின்னு தன்மையை தேடும் தன்மையை மட்டும் அழித்து முன்னிலை படற்கை முன்பாகவே வைத்திருக்கும். அதுதான் மன அழுத்தம், அதுதான் டிப்ரெஷன். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. கலசபாக்கம்னு ஒரு சின்ன ஊரு. அங்க ஒரு சுவாமிகள் இருந்தாங்க, பெரிய மகான், பூண்டி சுவாமிகள்னு பேரு. கலசபாக்கம் ஆத்து சுவாமிகள்னு சொல்லுவாங்க. சாமி உடம்பால அவரை பார்த்ததில்ல, பிசிக்கலா பார்த்ததில்ல, ஆனா பெரிய மகான்றதால ஞான சக்தியில தரிசனத்துல சின்ன வயசுல காட்சி கொடுத்திருக்காரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய தாயார் அந்த சுவாமியை போய் பார்க்க போயிருக்காங்க. அவர் முருகனுடைய அவதாரமாக வழிபடப்படுகிறார். இன்னமும் சமாதி இருக்கு. மிகப்பெரிய ஞானிகளில் ஒருவர். கடந்த நூற்றாண்டிலே இந்தியா பார்த்த மிகப்பெரிய ஞானிகளில் ஒருவர் பூண்டி சுவாமிகள்னு.
பெரிய ஆசிரமெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்ன இடம்தான். ஆனா பெரிய பரமஹம்சர். அந்த நிர்விகல்ப சமாதியில உட்கார்ந்து இருந்தாருன்னா, இந்த வழியா எறும்பு தொலைச்சிக்கிட்டு போய் இந்த வழியா வெளியில வந்துட்டு இருக்குமா, அவர் பாட்டு உட்கார்ந்துருப்பாரு. சாமி இந்தியா முழுக்க நடந்து யாத்திரை பண்ணியிருக்கேன், ஒரு 4-5 சமாதிகள் தான் அந்த ஞானிகள் அப்படியே உயிரோட உட்கார்ந்துருக்காங்க. நெரு சதாசிவ பிரம்மேந்திராள், பிருந்தாவனம் ராகவேந்திர சுவாமிகள், பூண்டி கலசவாக்கம் ஆத்து சுவாமிகள், ஷீரடி சாய்பாபா, திருவண்ணாமலை ரமண மகர்ஷி. அந்த ஞானிகளுடைய உடம்பு அப்படியே அங்க, அவங்களுடைய சாநித்தியம் அப்படியே இருக்கு. போய் பேசினா பதில் சொல்வார்கள், நீங்க கேட்கறதுக்கு விடையளிப்பார்கள். அவ்வளவு சக்தி வாய்ந்த சாநித்தியம். பெரிய மகான், முருகனுடைய அவதாரமாக வழிபடப்படுபவர். உட்கார்ந்த இடத்திலிருந்து அசையாமல் 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. ரெக்கார்ட் படி பார்த்தா ஏறத்தாழ ஒரு 300 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. அது இந்த சொல்றாங்க, என்னுடைய தாத்தா பார்த்திருக்காரு, பாட்டம் பார்த்திருக்காருன்னு சொல்றாங்க. அது படி பார்த்தா 300 வருஷம் வாழ்ந்திருக்காரு மொத்தமா. அந்த இடத்துல 60 வருஷம் வாழ்ந்திருக்காரு, இந்த கலசவாக்கன்ற அந்த ஊர்ல. பெரிய மகான். என்னுடைய தாயார் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்காங்க தரிசனம் பண்றதுக்காக. என்னுடைய பாட்டனாரும் போயிருக்காங்க, விழுந்து நமஸ்காரம் பண்ணியிருக்காங்க. எந்திரிச்ச உடனே அரிசி கொஞ்சம் கையில கொடுத்து, எங்க அப்பனே வந்து பிறப்பான்னு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. வாங்கி அரிசியை வாயில போட்டு வந்துட்டு இருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டு இருக்காரு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, திரு திரு நின்றுட்டு இருந்திருக்காங்க. பாட்டனார் கேட்டிருக்காரு, சாமி சொன்னது என்ன அர்த்தம் அப்படின்னு. அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா அண்ணாமலை மலை தெரியும். அப்பன் அப்பன் பிறப்பான், போ போ. பெரிய சித்தர் மலையை காட்டி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. நிர்விகல்ப சமாதியிலேயே இருந்து 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 பொங்குகின்ற ஆனந்தம் உடலை பற்றி கூட கவலைப்படாமல் அந்த உணர்வுல வாழ்ந்திருக்காரு. நீங்க ஒன்னும் உடம்பை பற்றி கவலைப்படாமல் இருங்கன்னா சொல்ல வரல, நானு அதிகமா கவலைப்பட்டு வாழ்க்கையை அழிச்சுக்காதீங்க தான் சொல்றேன். ஆழ்ந்து பார்த்தீர்களானால் இந்த வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை போற போக்க பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன்ல எடுக்கிற முடிவுகளாலேயே மேலும் 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 முன்னிலையையும் படற்கையுமே சார்ந்து வாழ்கிறீர்கள். தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்குமானால் மனம் தன் தெளிவை இழந்து விடுகிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடல் என்ன ஆகுது, தன் ஸ்திரத்தன்மை எழுந்து நடுங்க ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? தொடர்ந்து யாராவது இந்த ஓட்டப்பந்தயத்துக்காக ஓடுறவங்க, எக்ஸசைஸ் பண்றவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடனா அப்புறம் என்ன ஆகும், கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் தொடர்ந்து ஓடிட்டே இருந்ததுன்னா மனம் என்ன பண்ணும், தெளிவை இழந்து நடுங்க ஆரம்பிச்சிடும். மனதை நிர்விகல்பமாக ஞான நிலையில் நிறுத்தும் கலையை தான் இப்ப உங்களுக்கு தீட்சையாக அளிக்கின்றேன். செயல்முறை செய்யறது எப்படின்னு சொல்றேன். அது மொத்தமே 3 லைன் தான். ரொம்ப சிம்பிளானது, ரொம்பவும் எளிமையானது. ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷமாவது காலையிலையும் மாலையிலையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 20 நிமிடமாவது பிராக்டிஸ் பண்ணுங்க. அந்த 20 நிமிடம் போக மீதி நடந்தாலும் நின்றாலும் கார்ல டிரைவ் பண்ணிட்டு இருந்தாலும் என்ன எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது எந்த எண்ணம் எழுந்தாலும் அதை அடுத்த எண்ணங்களோடோ அல்லது முந்தைய எண்ணங்களோடோ கோர்த்து பார்க்காமல் அந்த எண்ணத்துக்கு உங்கள் ஆதரவு தெரிவிக்காமல் தனியாக நின்று என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று பாருங்கள். ஒரு எண்ணம் வருதுன்னா அது கூட உங்களை கனெக்ட் பண்ணிக்காம என்ன நடக்குதோ நடக்கட்டும், தனியா நின்று பாருங்க.
ஒரு எண்ணம் வந்ததுன்னா இதோட என்ன நான் கனெக்ட் பண்ணிக்க விரும்பல அப்படின்னு அன்கிளச் பண்ணீங்கன்னா நான் வந்து இதுல இருந்து ஒதுங்கிக்கிறேன். என்னுடைய ஆதரவு உனக்கு இல்லை. உன்னை உருவாக்கவும், ஒரு எண்ணத்தை உருவாக்கவும் வேண்டாம், அதை காப்பாற்றி மெயின்டைன் பண்ணவும் வேண்டாம், அடக்கி அழிக்கவும் முயற்சிக்க வேண்டாம். பிரம்மாவோட வேலை உருவாக்குறது, விஷ்ணுவோட வேலை மெயின்டைன் பண்றது, ருத்ரனோட வேலை அழிக்கிறது. மூணையும் பண்ணாம ஒதுங்கி இருந்தீங்கன்னா பரபிரமமா இருப்பீங்க. ஆழ்ந்து எந்த எண்ணம் வந்தாலும் அதிலிருந்து உங்களை விடுபடுத்தி கொண்டு அன்கிளச் பண்ணிட்டு இருங்க. ஒரு 2 செகண்ட் கழிச்சு இன்னொரு எண்ணம் வரும், அதுல இருந்து அன்கிளச் பண்ணுங்க. அப்புறம் இந்த அன்கிளச் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கும், அதுல இருந்தும் அன்கிளச் பண்ணுங்க. போர் அடிக்குதே அப்படின்னு தோணும், அதுவும் ஒரு எண்ணம் தான், அதுவும் அன்கிளச் பண்ணுங்க. டயர்டா இருக்கேன்னு தோணும், அதுவும் ஒரு எண்ணம் தான், அன்கிளச் பண்ணுங்க. என்ன வந்தாலும் அதுல இருந்து அன்கிளச் பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமா ஒரே ஒரு முறை செய்தால் அந்த ஆழ்ந்த நிர்விகல்ப நிலைக்கு போயிட முடியாது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், தியானமது மனப்பழக்கம்.